கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த ரச்சாண்டார் திருமலையில் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த ஆற்றிமலை என்கிற ரச்சாண்டார் திருமலையில் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். முன்னதாக மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர். முதலில் கோயில் காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. 750 காளைகள் பங்கேற்றுள்ளன. இதனை அடக்க 480 இளைஞர்கள் களம் இறங்கியுள்ளனர். இந்த போட்டி பல சுற்றுகளாக நடைபெற்று வருகிறது. போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் மாடுபிடி வீரர்களிடம் சிக்காமல் சென்ற காளைகளுக்கும் சில்வர் பாத்திரங்கள், கட்டில், சைக்கிள், சேர் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் சிறந்த மாட்டிற்கு கார் மற்றும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு 2 சக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட உள்ளது. இந்த போட்டியில் மின்துறை அமைச்சர் வி. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாரின் ஜல்லிக்கட்டு காளை களமிறங்கி வெற்றி பெற்றது. இதேபோல் ஆலங்குடி அருகே வன்னியன் விடுதியில் மாயன் பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 800 காளைகளும் 300 இளைஞர்களும் பங்கேற்றுள்ளனர். வாடி வாசலில் இருந்து துள்ளி குதித்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை வீரர்கள் போட்டி போட்டு தழுவி வருகின்றனர். காளைகளை தழுவும் வீரர்களுக்கும் சிறந்த முறையில் களமாடும் காளைகளுக்கும் கட்டில், மிக்சி, குக்கர், அண்டா, நாற்காலி உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை தழுவும் இளைஞருக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாகனமும், 2வது பரிசாக ஃப்ரிட்ஜும், 3வது பரிசாக சைக்கிளும், அதேபோல் களத்தில் நீண்ட நேரம் நின்று வீரர்களை திக்குமுக்காட செய்யும் காளைகளின் உரிமையாளருக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன.